இப்போ எனக்கு என்ன திடீர்னு ஒரு குறுக்கு புத்தி என்ன கேள்வி கேட்டதுன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறிய அவ்வளோக்கு எவ்வளோ கை நிறைய சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. பாக்யராஜன் ஏதோ சினிமா தான் நினச்சேன், ஏதோ காமெடி சென்டிமெண்ட்னு. ஆனால் இலக்கியத்தில் எப்பேற்பட்ட கெட்டிக்காரன் அது பண்ணுங்கிறது நான் அப்படியே ஷாக் ஆகிட்டு போய் பார்க்குறேன். மணவர்கள் உட்கார வச்சு தங்கச்சி என் பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. நான் இறந்து போனால் வெள்ளை சீலை கட்டி ஒன்று ஒரு மூடியில் உட்கார வச்சுடுவாங்க. பெண் ஆண் இந்த சமூகத்தில் அவங்களுக்கு என்ன மரியாதை, இவங்களுக்கு என்ன மரியாதை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. மேடையில் இருக்கிறவங்க, முன்னால் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு லிங்குசாமியோட கேட்டார், அது ஏன் பாக்யராஜ் கவிதை எழுதுறதில்லை அப்படின்னு. அவர் சொன்னதில் ஒன்று தான் உண்மை. எனக்கு அந்தளவு வராது, நானே கவிதைன்னு நினச்சிக்குவேன், அவ்வளோதானே ஒழிய எனக்கு அந்தளவு வராது. ஏன்னா படிக்கிற காலத்தில் படிப்பை கோட்டை விட்டேன். என்னென்னா, இப்போ இந்த ஆசிரியர் அவர் சொன்னாங்க, கவிஞர் இளம்பெறை அவர்கள், கற்றல் அப்படின்னா என்னன்னு. எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. டேய், எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓ, அப்படி தான் போலக்கு, அதுதான் நிஜம் போலக்கு, அப்போ நல்லா படிச்சுக்கணும் நம்ம அப்படின்னு. அந்த 8th ஸ்டாண்டர்டு வர்ற வரைக்கும் கரெக்டாக படிச்சுக்கிட்டு தான் வந்தேன். இந்த 8th 9th வரும்போது அப்பப்போ இந்த குறுக்கு புத்தி ஒன்று வருமில்ல, திடீர்னு அந்த மாதிரி ஒரு குறுக்கு கேள்வி வந்தது. என்னென்னா, இந்த வாத்தியாருக்கெல்லாம் சில வாத்தியாருக்கு அவங்க நடக்கும்போது அந்த ஷூ கீழே கட்டாக இருக்கும், அதை கூட அவர் வேறு மாற்றி போட முடியாமல் டொக்குன்னு அதில் அடிச்சுக்கிட்டே வரும். அவருக்கு ஓட்ட போட்டுன்னு பேர் வச்சுருப்போம். அதே மாதிரி சில வாத்தியார் சைக்கிளில் வருவாங்க, அவர் எங்கேயோ வந்துட்டு பாரு, இங்கே லொடலொடலொடலொன்னு சத்தம் கேட்கும், காயலாங்கடை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்போம். இன்னொருத்தர் அதே மாதிரி கோட்டு ஏதாவது போட்டு வருவாங்க, அது கிழிஞ்சிருக்கும், அதுக்கு வேறு நூல், அதே கலர் நூல் கூட போடாமல் வேறு நூல் போட்டு தைச்சிக்கிட்டு வருவார், கண்டம் வச்ச கோட்டு அப்படிம்போம். இப்படி ஒவ்வொரு வாத்தியாருக்கும் இப்படி பசங்கள்லாம் விளையாட்டாக ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ எனக்கு என்ன திடீர்னு ஒரு குறுக்கு புத்தி என்ன கேள்வி கேட்டதுன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறிய அவ்வளோக்கு எவ்வளோ கை நிறைய சம்பாதிக்கலான்னு சொன்னாங்க. இந்த வாத்தியார் ஓட்டை போட்டு, இவர் காயிலாங்கடை, இவர் கண்டம் வச்சு. ஆனால் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறாங்க, கணக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, 8th எடுக்கிறாங்க, 9th எடுக்கிறாங்க, 11th எல்லாத்துக்குமே எடுக்கிறாங்களே. அப்போ எவ்வளோ படிச்சிருக்கணும். இவ்வளோ படிச்சுட்டு இவங்க ஏன் சம்பாதிக்கலை, ஏன் நம்மளாம் கிண்டல் அடிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே படிப்பு மேலே போயிடுச்சு. இல்லை, சம்பாதிக்கிறதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை. இல்லைன்னா இவங்கெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்களே. அதனால் சம்பாதிக்கிறது வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே படிப்பு மேலே ஒரு சின்ன சந்தேகம். 10ஆவதுக்கு வேறு என் பக்கத்தில் இருக்கிற பையன், அவன் 8th 9th வரும்போது காரில் தான் இறங்குவான். எங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும், நம்ம நடராஜர் சர்வீஸ், அவன் சைக்கிளில் கூட வர முடியாது. அப்புறம் அவங்க அப்பா பயங்கரமாக சம்பாதிச்சிருப்பார் போலுக்கு அப்படின்ட்டு, அவங்க அப்பா என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா இவன் காரில் வர்றாங்க போது அப்போ எந்த அளவுக்கு அவர் வசதியாக இருக்கணும். இல்லை எங்கள் அப்பா படிக்கலை, பின்ன புண்ணாக்கு வியாபாரி அப்படின்னா. புண்ணாக்கு வியாபாரியாக இருந்துட்டு அவர் பையன் காரில் வர்றா அப்படின்னு சொல்லும்போது சுத்தமாக படிப்பு மேலே போயிடுச்சு. இல்லை படிச்செல்லாம் நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல, இதுக்கு வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படிப்பு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. ஆனால் வேறு வழியே இல்லை, இந்த கோ எஜுகேஷன் ஒன்று போய் விட்டாங்க. இந்த பிள்ளைகளுக்காவது நம்ம கொஞ்சம் அந்த 15 ரேங்க்குள்ளே எப்படியாவது வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா அவமானமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோ எஜுகேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததோ, அதே நேரத்தில் அவங்க முன்னால் அவமானப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு எப்படியோ படிச்சுக்கிட்டு வந்தேன். அப்புறம் காலேஜுக்கு போனோடனே
சுத்தமாக வந்து படிப்பு சுத்தமாக எனக்கு டவுட் வந்துடுச்சு. என்னென்னா அது இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, கணக்கும் இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்க, சயின்ஸும் இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்க, எல்லாமே இங்கிலீஷில் சொன்னால் அப்புறம் எந்திரிச்சு புரியலையே அப்படிங்கிறது. என்ன சார் அவர் ஏதோ சொன்னார், ஒன் மோர் ப்ளீஸ் அப்படின்னா, நாட் ஒன் மோர் ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு. தட் மச் ஒன்லி ஐ நோ அப்படின்னா, தட் ஐ நோ சிடம்ட்டார். இல்லை சார் புரியல, புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், இங்கிலீஷில் தான் பேசுவோன்ட்டார். இனி நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே படிப்பு மேலே எனக்கு டவுட் வந்து அப்புறம் சரியாக படிக்கலை. அதுக்கப்புறம் பின்னால் வந்து படிக்காதப்ப இனி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தான், அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இப்போ அவங்க சொன்னாங்கள்ல கட்டரை பற்றி, படிப்பு வந்து அறிவுக்காக, உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக, அதுக்கு தான் படிப்புங்கிறது ரொம்ப தேவை. நம்ம வந்து கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டே நம்ம கோட்டை விட்டோம். உலக அறிவுக்கும் பொது அறிவுக்கும் இதுக்கெல்லாம் வந்து படிப்பு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து எல்லாம் கதை புஸ்தகங்களாக வாங்கி இனிமேல் பாட புஸ்தகம் படித்து எழுத போகிறோம். அதனால் கதை புஸ்தகமாக வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன். சாண்டில்யன் இருந்தது, கல்கிகள் இருந்தது, இப்படி ஜெயகாந்தன் அவர்கள் இருந்து இந்த மாதிரி பூரா கதை புஸ்தகங்களாக வாங்கி படித்து அதில் தான் வந்து எனக்கு ஒரு அஸ்திவாரம் நல்லா அமைஞ்சது. இப்போ இங்கே தலைமை உரை அவர் பேசும்போது சொன்னார், என்னென்னா கவிதை மகள் இருந்த வீடு அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனால் அவருக்கு 2 பேரும் பசங்க, 2 பேர் பசங்களாக இருந்துட்டு மகள் இருந்த வீடு அப்படின்னு எப்படி எழுதினார் அப்படின்ட்டு. எப்பவுமே இல்லாத ஒன்று தான் கொஞ்சம் நமக்கு ஒரு ஏக்கத்தை உண்டாக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன ஃபீலிங் என்னென்னா, நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர் பசங்க, நான் தான் கடைசி. எங்கள் வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் பையன், கூட படிக்கிற பையன் போனால் அவன் அக்கா அப்படின்னு அவங்க அக்காவை கூப்பிடும்போது ஃபீலிங்காக இருக்கும். அவங்க அதே மாதிரி தம்பி அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்ட பேசுறது. ஸோ நமக்கு ஒரு அக்கா தங்கச்சி கூட இல்லையே அப்படிங்கிறது ஒரே ஃபீலிங்காக இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் இருந்தாங்க 4 பொண்ணு, 4 அத்தை பொண்ணுங்க. அந்த அத்தை பொண்ணுங்க அப்படிங்கும்போது என் வயசுக்கு அவங்க வயசுக்கு பார்த்தோம்னா அதில் குழந்தைங்க. நானே ஒரு 12 வயசு 13 வயசு 14 வயசு அவ்வளோதான் இருக்கும். இதில் என்னென்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம்னா எங்கள் அத்தையெல்லாம் ஏய் குழந்தைய கொஞ்சம் விட்றா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் சின்னண்ணன் கெட்டிக்காரன் என்னென்னா, குழந்தைய கொடுத்து நறுக்குன்னு ஒரு கிள்ளி வச்சுருவான். அது வீல்னு கற்றுனா அத்தை ஓடி வந்து என்னடா அங்கே, அது தெரியல எதுக்கோ கத்துது அப்படின்றான், கொண்டா அப்படிங்க. எனக்கு மனசு வராது குழந்தைய எப்படி கிள்றது அப்படின்னு. அதனால் எங்கிட்ட பெரியம்மா மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துடும். எனக்கு இஷ்டம் இல்லை குழந்தைய போய் எப்படி கிள்ளி வைக்கிறது அப்படின்ட்டு. பரவாயில்ல கொஞ்சம் நேரம் சோமிப்போம் அப்படிமா. இதில் என்னென்னா, இந்த எங்கள் அத்தையெல்லாம் இருக்காங்களே, இருக்கிறதுலே வீட்டில் சின்ன பையன் நானுங்கிறதுனால இப்போ மாதிரிலாம் அந்த காலத்தில் கிடையாது. என்னென்னா, ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டில் தான் ஆட்டாங்கல் இருக்கும், அங்கே வீட்டில் தான் துவைக்கிற கிணறு இருக்கும், துவைக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ எங்கள் அத்தை அவங்கெல்லாம் போகும்போது என்னடே அது தீசிக்கிட்டாரா அப்படின்ட்டு பாக்கி கூட அரிசி பருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி என்ன எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. நான் போவேன். போனோடனே இன்னொரு அம்மா அங்கே துணி துவைச்சிக்கிட்டு இருக்கு, இன்னொரு அம்மா இன்னொரு வேலை பார்த்துருக்கு. எல்லா பொம்பளைகளும் ஒன்றா சேர்ந்துட்டு இப்போ எனக்கு என்ன வேலைன்னா மாவாட்டுறது. நான் ஆட்டிக்கிட்டே இருப்பேன். எல்லாம் அது அப்படியாமா இது இப்படியாமா அப்படி இப்படின்னு பிரமாமா எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு தெரியுமா அது அப்படின்னு சவுண்டு திடீர்னு சேஞ்ச் ஆகும். நான் ஆட்டிக்கிட்டே இருக்கிறவன் இவனா நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம் அப்படிதான் என்னடான்னு அப்படியே கவனிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா நம்மளே அந்த வாய்ஸ் தோரணை மாறுது இல்லை, அவன் பொண்டாட்டி இருக்காளே, அந்த புருஷன்காரன் இருக்கானே அப்படின்ட்டு இந்த கிசு பேசுறது இருக்கு பாரு, அதில் அவங்களுக்கு ஒரு லைஃப் வரும் பாருங்க. அப்படி லயிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது நம்மளை எரியாமல் என்ன ஆகி போச்சுன்னா, இவங்க இந்த குசுன்னு பேசும்போது பூரா இவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குது எதெல்லாம் பிடிக்கல எதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, இது நம்மள எரியாமல் நம்ம மனசில் ஏறிடுச்சு. எங்கள் பாட்டியெல்லாம் கூட சினிமாவுக்கு போகும்போது எங்கள் பாட்டிக்கு அவ்வளோ விவரம் பத்தாது. ராடா
அப்படின்னு அந்த பஸ் நம்பர் பாரு அப்படின்னு. எங்கள் பாட்டி தேட்டரில் தெரிஞ்சு வச்சுக்குவோம், எந்த தேட்டரில் என்ன படம் ஓடுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த பஸ்ஸை பிடிச்சி போகிறதுக்கு எங்கள் பாட்டிக்கு தனியாக போகிறது பையன் ராரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு போவோம். அப்புறம் நான் பஸ்ஸை பார்த்து சொல்லுவேன், கரெக்ட் இது இந்த தேட்டருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூம்புகார் சினிமாலாம் அப்படி தான் பார்த்தேன் எங்கள் பாட்டியோட போய். அதே மாதிரி எங்கள் அத்தைமாருங்க அவங்க தேட்டருக்கு போகும்போது பொம்பளையை மட்டும் தனியாக போனால் மரியாதையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகம் கருதி யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கிற கூப்பிட்டு போகணும்னு என்னை கூப்பிட்டு போவாங்க சினிமாவுக்கு. அங்கே போனால் டிக்கெட்டில் க்யூவில் நிற்க மாட்டாங்க, என்ன முதல்ல அனுப்பிச்சுடுவாங்க போய் உள்ளே போகணும். எங்கள் பொம்பளை இவ்வளோ விவரம்னா க்யூவில் நிற்கிற பொம்பளையும் அதை விட விவரம். நம்ம போய் டிக்கெட்டை யார்றாண்ணா காக்கா, அப்போ அவன் கேட்பாங்க யாரோ நிறுத்திட்டு இவனை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பாவான்னு கெஞ்சினா ஒரு டிக்கெட்டு தான் எடுக்கணும், இல்லைன்னா 3 டிக்கெட் 4 டிக்கெட்லாம் முடியாது அப்படிம்பாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப விவரமாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களும் க்யூவில் நிற்கிறவங்க தானே. ஸோ இப்படி இந்த லேடிஸு இவங்ககிட்ட பேசி பேசி அவங்க பேசுகிறது அதெல்லாம் வந்து சைக்காலஜியாக எனக்கு வந்து என் அறியாமையே இந்த பெண்களுடைய விருப்பங்கள் என்ன. ஏன்னா இந்த தாய் குலம் வந்து நான் என்னமோ ஸ்பெஷலாக திங்க் பண்ணி எல்லாம் படம் எடுக்கிறது இல்லை, அந்த சர்க்கிள்லேயே இருந்ததுனால நான் எடுக்கிற படத்தில் என்னை அறியாமல் அந்த மாதிரி அவங்கள பற்றி அவங்க டேஸ்ட் என்ன, அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது பழக்கமாகிடுச்சு. அதனால் இந்த படிப்பு கவிதை சொன்னார் இல்லையா, நமக்கு தெரியாத விஷயத்தில் நம்ம இதுக்குள்ளே போகணும், அதனால் இது ருசிப்போம் அவ்வளோதான். அதனால் இந்த கவிதை எழுதுறது விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கதை எழுதுறது அது இதுன்னு சொல்லிட்டு அது மேலே அறிவுமதியெல்லாம் வந்து உட்காந்துட்டு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாப்புல. அறிவுமதி சார் நல்லா இருக்குது சார், இந்த ஆர்டிக்கிள் நல்லா எழுதுக்கு, இது மாதிரி நீங்கள் எழுதுங்கண்ணே. இது இல்லைன்னா காசும் வரப்போகிறது ஒன்றும் வரப்போகிறது, சும்மா எழுதி என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு ஒரு டீ காசு இருக்காது ஒன்றும் காசு இருக்காது, விடு அறிவுமதி அப்படின்னா. இல்லை சார் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து என்னோட ரசிகர் மன்றத்துக்கெல்லாம் அவர் கூட உட்காந்து லெட்டர் எழுதிட்டு இருப்பார். இந்த மாதிரி யாராவது ரசிகர் எழுதுனான்னா பதில் எழுதலாங்க, எவ்வளோ ஆர்வமாக வந்து எழுதியிருப்பான், பதில் எழுதலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிட்டு இருப்பார். அப்புறம் பின்னால் நான் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு கத்தையாக ஒரு 10-15 பேப்பர் எடுத்துருந்தார். என்னென்னா, நீங்கள் அந்த காலத்தில் எழுதுனது 92 சீல் இருக்கும் போதுண்ணா. அப்படியா? நான் ஆமாம், எவ்வளோ நல்லா இருக்குது, நீங்கள் ஆர்டிக்கிள் எழுதிருக்கீங்க அப்படின்னா. என்னம்மா எனக்கு தெரியல, எதுக்கு எழுதுனான்னு தெரியல, பசியே பறக்கணும், அதனால் எதையாவது உட்காந்து எழுதுமேன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, அவ்வளோதான் அறிவுமதி அப்படின்னு. இல்லை அது நிறையா விஷயம் இருக்குது அப்படின்னு. அப்புறம் சும்மா இருக்க மாட்டாமல் அவர் இது குமுகத்துக்கு அனுப்புமே அப்படின்னாரு. என்ன சொல்லி அனுப்பிச்சாருன்னா, யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு போட்டி. கவிஞர் கண்ணதாசன், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேர், அப்புறம் எங்கள் டைரக்டர் பேர், கடைசியில் என் பேர், எழுந்து நான் தான். ஆனால் கண்ணதாசன் நிறையா வந்தது, அவர் எழுதியிருப்பார்னு. அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டருக்கு நிறையா வந்தது, இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக வந்தது எனக்கு தான் வந்தது. ஏன்னா என்ன அந்த ரேஞ்சுக்கு யாரும் நினைக்கல, அவருக்கு சினிமா இது பார்க்குறதுனால இவர் எங்கே தூய தமிழ் இதெல்லாம் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இது பண்ணல. அப்படி இதே மாதிரி ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போனப்போ அப்படி தான் நானே பயந்து உட்காந்துருக்கேன். இது இலக்கியம், நம்ம என்ன பேச போகிறோம், பேசுகிறது மட்டும் கேட்டுக்குவோம் அப்படின்னு. திடீர்னு ஒருத்தர் வந்து சொன்னேன், பாக்யராஜ் நான் ஏதோ சினிமா தான் நினச்சேன், ஏதோ காமெடி சென்டிமெண்ட்னு, ஆனால் இலக்கியத்தில் எப்பேற்பட்ட கெட்டிக்காரன் அது பண்ணுங்கிறது நான் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்க்குறேன். என்ன எப்படி கரைச்சி குடிச்சிருந்தா இப்படி பண்ணுவார், என்னடா பண்ண இலக்கியத்தில் நம்ம, இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, ஆனால் ஜனங்களை வேறு கைதட்டுறாங்க, அப்படியான்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்புறம் அவர் சொல்கிறார், சார் மடல் ஏறுதல் நம்மளாம் நினச்சி பார்த்துருப்போமாண்ணா, நான் புதுசாக பார்க்குறேன், மடல் ஏறுதல்னா என்ன நமக்கு தெரியலையேன்னு. அது என்ன மாதிரி கையாண்டிருக்கார் அவர். அந்த என்னடா மடல் ஏறுதல்னு நான் இன்னும் தெரியாமல் முழிச்சிட்ருக்கிறேன். அப்புறம் சொல்கிறாரு, அந்த தூரல் நின்று போச்சு படத்தில் அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு, அவங்க அப்பா மாட்டேன்னு சொல்கிறான். உடனே இவர் வந்து அந்த ஊருக்காரங்களெல்லாம் சேர்த்தி அவர் பாட்டு பாடுறாரு பாருங்க, ஏன் சோக கதையை கேளு தாய்க்குளமே அப்படின்ட்டு. என்ன இதுதான் சார் மடல் ஏறுதல் அப்படின்னு. ஓ இது மடல் ஏறுதல், அப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கமர்ஷியலாக ஒரு நல்ல சீக்வன்ஸ் வச்சுக்குவோம், இந்த சீக்வன்ஸு ஜனங்க நல்லா ரசிப்பாங்க
அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமையே நம்ம ஏதோ பண்ணோம். அவர் மடல் ஏறுதலில் கொண்டு கம்பேரிசன் பண்ணி என்னை பெரிய ஒரு இலக்கியவாதி ஆக்கிட்டார். இப்போ நானும் சிரிச்சுக்கிட்டேன், சரி சரி பரவாயில்ல அப்படி. ஏன்னா சில நேரங்களில் நம்மளை எரியாமே சில நல்லது நடந்துடும். சினிமாவில் ஷூட்டிங் போனப்போ ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் அவ்வளோ தூரம் அவங்க வர்றவங்களுக்கு இளநீ சாப்பிடுங்க, அவங்க இடத்துலையே சாப்பாடு சாப்பிடும் போதே தயிரெல்லாம் கொண்டு கொடுப்பா, அது என்ன மோர் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படிம்பாரு. இப்படிலாம் பண்ணவர். அவர் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டார். வந்து நான் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க, ரொம்ப சொந்தம், என்ன பண்ணன்னு தெரியல, அதனால் நான் கூப்பிட்டு வர வேண்டியதாகி போச்சு. நான் என்ன கேட்குறாரு என்னன்னு புரியல. ஒன்றும் இல்லை, நல்லா படிச்சிருக்கு, அந்த பொண்ணு நல்லா மார்க் எடுத்திருக்கு, எப்படியாவது ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு வேணும், நீங்கள் நினச்சா எம்ஜிஆர்கிட்ட சொன்னோம்னா உடனே நடக்கும்னு எல்லோரும் சொன்னாங்க. போச்சுடான்னு தலையில் கை வச்சுக்கிட்டேன். அவர் எப்படியாவது பார்த்து எனக்காக பண்ணிடுங்க அப்படின்னு. நான் எம்ஜிஆர்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. ஏன்னா அவர் எப்பாவது பார்த்து எதாவது வேணுமான்னா உங்கள் மனசுலாம் இருக்கிற அது போதுங்க, வேறு என்ன வேணும், நான் என் தொழிலில் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் கேட்டதில்லை. எம்ஜிஆர்கிட்ட போய் எப்படி நான் போய் அவர்கிட்ட ஒரு சிஎம் சீட்டு வேணும்னு சொல்லி கேட்குறது அப்படின்னு சொல்லி இது எம்பிபிஎஸ் சீட்டு வேணும்னு கேட்குறது. எம்பிபிஎஸ் சீட்டு வேணும்னு கேட்டால் அவர் தப்பாக நினச்சிடுவார். என்ன பாக்யராஜ் இது வரைக்கும் வரல, இப்போ திடீர்னு இப்படி வந்திருக்காருன்னு நம்மளை தப்பாக நினச்சி நம்ம மேலே இருக்கிற மரியாதை போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை கையில் வச்சுக்கிட்டு அவர் செஞ்ச உதவியெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம். ஒரு வாரம் ரொம்ப யோசிச்சு மனசாச்சு உறுத்துது. டேய் வாங்கி நீ வீட்டில் வச்சுட்டுருக்குற, மரியாதையை கொண்டு போய் கொடு, கிடைக்குதோ இல்லையா அது வேறு, ஆனால் ஒருத்தர் நம்பி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு ஒன்று. சரி, அன்னைக்கு குளித்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு, ஐயா சார் நீங்கள் பாருங்கள், இது எலிஜிபிளாக இருக்குது, தகுதி இருக்குன்னா கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, எனக்காக நீங்கள் இது பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துட்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு வாசலுக்கு வந்தால் ஒரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து தட்டாக பழம் கிழம் அது இதுன்னு ஏகப்பட்டதை எடுத்துக்கிட்டு அவர் தான் இறங்கி வந்தார். வந்து அப்படியே ஒரு பெரிய கும்பிடு போட்டு, உங்களால் தான் முடியும்னு நினச்சா கரெக்டாக முடிஞ்சிச்சுங்க அண்ணா, என்ன நேற்று வந்துருச்சுங்க, ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா, எம்பிபிஎஸ் சீட்டு, நான் வாழ்க்கையில் உங்களை மறக்கவே முடியாதுண்ணா, நானே இதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, சரி காக்கா உட்கார பணம்பழம் விழுந்துச்சு கதையா. நான் நினச்சிக்கிட்டேன் அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, அவங்க அப்பா அம்மா நல்ல மனசு, அதனால் நம்ம போய் கொடுக்கறதுக்குள்ளேயே அவளுக்கு சேங்ஷன் ஆகி போச்சு, அப்படி எல்லா விஷயம் இதே மாதிரி நினைட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன். அந்த மாதிரி நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், சில நேரங்களில் நமக்கு அறியாமல் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு இதில் வந்துடும். இப்போ சினிமாவில் கூட சொன்னாங்க இவங்கெல்லாம், இதுக்கு மேலே என்ன கவிதை, இதுக்கு மேலே என்ன கவிதை. நான் எழுதும்போது அப்படிலாம் நினச்சி எழுதலை. நான் இந்த சீனுக்கு இது நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அதை நான் பண்ணிட்டேன். எனக்கு அதுதான் படிக்கலையே. இவங்கெல்லாம் இப்போ கவிதையெல்லாம் எழுதும்போது இங்கே இலக்கியமெல்லாம் அது நம்ம சரியாக படிக்காமல் விட்டோமேன்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே அது ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துகிட்ருக்கும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது விழாக்கள் நடந்ததுன்னா அட்லீஸ்ட் அப்போ படிக்கலை, இப்போ கேட்கவாது செய்யலாமே போய் யாரெல்லாம் என்னென்ன பேசுகிறேன். ஏன்னா இந்த தூய தமிழில் சுத்தமாக யாராவது பேசுனான்னா எனக்கு அப்படியே ஷாக்காக இருக்கும், எவ்வளோ அழகாக பேசுகிறாங்கன்னு. அதே மாதிரி அடுக்கு மொழியில் பேசுவாங்க சில பேர், அடடா எவ்வளோ தமிழில் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. நமக்கு வராது, கேட்கத்தான் முடியும். அதனால் சரி நம்ம செய்கிறது செய்வோம், யாருக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுதானே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவரை பற்றி இந்த லிங்குசாமிக்கு என்னுடைய மனம்தான் நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா ஜெயபாஸ்கர் அவர் தான் கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார் எனக்கு, உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறார் ஒருத்தர் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம தான் இந்த கவிதை உலகத்தில் எங்கேயோ இருக்கிற சம்மந்தம் இல்லாமல் ஒதுங்கி சினிமாவோடு அப்படி போயிட்டோமே. அப்புறம் வந்தோடனே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் பேசினார். அதில் நீ இறந்து போனால் என்னை மாப்பிள்ளையாக்கி மணவர்கள் உட்கார வச்சு தங்கச்சி என் பக்கத்தில் உட்கார வைப்பாங்க, நான் இறந்து போனால் வெள்ளை சீலை கட்டி ஒன்று ஒரு மூடியில் உட்கார வச்சுடுவாங்க அப்படின்னு அவர் ஒரு கவிதை எழுதுங்க. எனக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு, என்னடா அது. ஏன்னா பெண் ஆண் இந்த சமூகத்தில் அவங்களுக்கு என்ன மரியாதை, இவங்களுக்கு என்ன மரியாதை, அவங்கள எப்படி நடத்துகிறாங்க, இவங்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத இதுக்கு மேலே எப்படி சொல்ல முடியும். அதுலேருந்து அவரை பார்த்து நான் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படி ஒரு இந்த அளவுக்கு ஒரு கவிதையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய
இதெல்லாம் வாங்கி பார்க்க ஆரம்பித்தேன். இதில் வந்து மகளை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாகவே பெண்கள் அப்படிங்கிறது போது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மகன் திருமணமாகும் வரைதான் மகன், ஆனால் மகள் கடைசி வரை உனக்கு மகள் அப்படிம்பா. ஸோ அதை வந்து எவ்வளோ அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவர் எவ்வளோ அழகாக வந்து இதில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எனக்கு சாதாரணமாகவே எனக்கு தாய் குலம் அப்படிங்கிறது வந்து என்னை அறியாமையே சின்ன வயசுலேருந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். அது ஒரு தடவை இதே மாதிரி தான் இந்த ராசுக்குட்டி படத்துக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு பாட்டு எடுத்துருந்தேன், ஹோலி ஹோலின்ட்டு. அப்புறம் பாட்டு எடுத்துகிட்டு அந்த பானையை வந்து உடைக்கிறது ஒரு கையில் ஒரு தடியை கொடுத்து உடைக்க சொன்னாங்க. உடைச்சொன்னி டப்புன்னு வந்து கண்ணில் வந்து தெரிச்சிருச்சு. பானை உடஞ்சொன்னி அந்த தூள் பூரா கண்ணில் தெரிச்சிச்சு. கண்ணெல்லாம் சிகப்பாகி போய் ஷாட் எடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து டான்ஸு வேறு யாராவது அந்த பொண்ணுக்கு எடுக்கிறது எடுங்க, ஐஸ்வர்யாவுக்கு குரூப் எதாவது இருந்தால் பாருங்கள் அப்படின்னா. அப்போ என்னென்னா அந்த நாங்கள் போய் இருந்த இடம் வந்து அப்படி போனால் கூடலூர் 60 கிலோமீட்டர் போகணும், மறுபடியும் திரும்பி வரணும்னா ஊட்டிக்கு வரணுனாலும் 60 கிலோமீட்ரு, எப்படி போனாலும் ஒரே டிஸ்டன்ஸு. எங்கே போய் மருந்து வாங்குறதுன்னு தெரியல. அப்போ கூட்டத்தில் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்த மருந்து இல்லாமல் இப்படி கண் சிகப்பாக இருக்குது, இப்படி எடுக்க முடியும் என்னென்னு. அப்போ கூட்டத்தில் அட இதுக்கு போய் எங்கெங்கே போய் மருந்து எடுவீங்க அப்படின்ட்டு, ருக்கு ஒன்றும் பார்த்துருக்காது வீட்டுக்கு கூப்பிட்டு போமா, இந்த தாய்ப்பால் கொடுப்பாங்க, அது ஒரு சங்கு வாங்கி ஒரு ஒரு 2 தடவை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை விடுங்க, ஒரு 2-3 தடவை விட்டால் நின்றுடும், ருக்கு கூப்பிட்டு போ அப்படின்னா. நான் முழிக்கிறேன் திருன்னு. ஏன்னா அவங்க யாருன்னே தெரியாது. அவங்க வேறு பாக்யராஜுங்கிறது வேறு, அவங்களுக்கு அது ஒரு பக்கம் வெக்கம் வேறு. ஆனால் தாய் கை குழந்தையோடு இருக்காங்க. அப்புறம் சரி போயிட்டு வாங்க சார்னாங்க. அப்புறம் இங்கேருந்து போனேன். அப்புறம் அவங்க வீட்டில் அது சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு வீடு. அப்புறம் கூட இன்னொரு அம்மா வந்தாங்க. அப்புறம் என்ன வந்து வாசல் உட்கார வச்சுட்டு அந்த அம்மா ஒரு சின்ன சங்கு எடுத்துக்கிட்டு போய் அப்புறம் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சங்கில் பால் கொண்டு வந்து அப்புறம் என் கண்ணத்திறக்க சொல்லி எனக்கு விட்டாங்க. இது 2 தடவை ஒரு 1/2 மணி நேரம் கேப் விட்டு 3/4 மணி நேரம் கேப் விட்டு இன்னொரு தடவை போயிட்டேன். இப்போ எனக்கு ஒரே ஃபீலிங், அவங்க யார், நம்ம யார், நமக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம், அவங்க குழந்தை கொடுக்குற தாய்ப்பால் இது வந்து நம்ம கண்ணில் நமக்குள்ளே இறங்கியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ண போகிறேன் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. அவங்க வந்து அவங்க குழந்தை கொடுக்குற தாய்ப்பால் நமக்கு வந்தது. அப்புறம் திருப்பி என்ன பண்ண முடியும், நன்றி தான் சொல்ல முடியும். அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த தாய்ப்பாலை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணுங்க. ஏன்னா இவ்வளோ அந்த அம்மா வந்து கொடுத்துருக்காங்க, இந்த தாய்ப்பாலை வச்சு நம்ம ஒரு கதை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டக்க மண்டக்கன்னு யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தாய்ப்பாலை வச்சு யோசித்து எனக்கு நானே சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். என்னன்னா 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அவனும் அவன் மேலே உயிர் வச்சுருக்கான், அவளும் அவன் மேலே உயிர் வச்சுருக்கான். ஆனால் இந்த பொண்ணு எங்கேயோ வெளியே வேறு ஊரில் இருந்து இங்கே படிக்க வந்தவ. அவன் படிக்க வந்தவன் இங்கே இந்த பையங்கோட லவ் ஆகிருக்கு. இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லியாச்சு, அவங்க வந்து பொண்ணு நல்ல பையனை தான் பிடிச்சிருக்கோம், நம்ம பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டான். இவன் வந்தவன் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பொண்ணு ஏர்போர்ட்லேயோ எங்கேயோ அவங்க அம்மா வந்துடும்னு சொல்லி இவனையும் வர சொல்லியிருக்கேன். இவன் வந்தவன் வரவே இல்லை, இவன் போகவே இல்லை. அந்த பொண்ணு வெயிட் பண்ணி பார்த்தா அப்பா அம்மாவும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, சரிம்மா அவர் வந்துடுவார்ல நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த பையனுடைய தொடர்பே இல்லை. இந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்கு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல். இப்போ இந்த அம்மா கடை வீதிக்கு எங்கேயோ போயிட்டு வரும்போது ஒரு ஆளை பார்க்குறாங்க. யாருன்னா இந்த பையனோட அப்பா. பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், ஐயோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து வரவே இல்லையானே. எங்கேயோ அவங்க நார்த்தில் அந்த கடைசியில் எங்கேயோ ஒரு இடத்துல பேங்க்கில் வேலை பார்த்துருந்துருக்காங்க. இவரும் பக்கத்து வீடு, அவங்க வேலை பார்த்துருக்காங்க பக்கத்து வீடு இந்த அப்பா, பையன் அவங்க அப்பா. அப்புறம் அந்த அப்பா பையன் அவங்க அப்பா இங்கே நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போ டீ சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது அந்த அம்மா உள்ளே வந்தோடனே ஃபோட்டோவை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. அந்த பையன் ஃபோட்டோவை பார்த்தோன்னே, ஏன்னா அந்த பொண்ணு அனுப்பிச்சிருக்கு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பையனா? அண்ணா ஆமாண்ணா.
அப்போ அந்த அம்மா அப்படியே தலையில் கை வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுது. ஏங்க அந்த விஷயத்தை சொல்லிட்டீங்களா பையன்கிட்ட? ஆனால் அது எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும்? ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்கீங்க, எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? இல்லை, அதுதான் தப்பாகி போச்சு. என்னன்னா, இந்த பையனை அவங்க அம்மா டெலிவரிக்காக அட்மிட் ஆனோடனே பையன் பிறந்து அந்த அம்மா இறந்துட்டாங்க. இப்போ பால் கொடுக்கறது பிரச்சனை. 3-4 நாளாக ஏதோ பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ திடீர்னு அந்த பக்கத்து வீட்டு அந்த அம்மா அவங்க டெலிவரிக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. இந்த சூழ்நிலையை பார்த்தா அவங்களுக்கு பொண்ணு பிறந்தது. இந்த பையனோட சூழ்நிலையை பார்த்து பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு நானே பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே ஒரு பால் மறக்கிற வரைக்கும் பால் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் இவர் வந்து இங்கே வந்துட்டார் மாற்றலாகி. அந்த ஃபோட்டோ ஒன்று வச்சுட்டு இருந்திருக்காரு, ஃபேமிலியில் எடுத்து பையன்கிட்ட காமிச்சிருக்காரு. அப்பா லைஃப்பில் இந்த அம்மா அப்பா பார்த்தா மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, ஈவன் டெய்லி வந்து நமக்கு வந்து அம்மா போயிட்டாங்க, பால் கொடுத்தது இவங்க தான் அப்படின்னு மனசில் இவனுக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. டெய்லி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மா ஃபோட்டோ பீரோவில் வச்சுருப்பான், பார்த்துட்டு பாட்டு போயிடும். இப்போ ஏர்போர்ட்டில் வச்சு இந்த அம்மாவை பார்த்துட்டான். இப்போ பார்த்தோன்னே இவனுக்கு ஷாக்கு. என்னென்னா, நானும் பால் குடிச்சிருக்கேன், அவளும் பால் குடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவன் ஷாக் ஆகி நின்ட்டான். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அவனை கூப்பிட்டு, அப்பா இது ஒரு மெடிக்கல், அதனால் ஒரு மெடிக்கலாக ஒரு இது செஞ்சுருக்கேன், அவ்வளோதான், இது நீ பெருசுப்படுத்திக்க வேண்டாம். ஏன்னா என் பொண்ணு உயிரே வச்சிட்ருக்க அவன் மேலே, அவளுக்கு தெரிஞ்ச தாங்கிக்க முடியாது அப்படின்னா இவன் ஒரு பையன் ஒன்றுமே பேசமாட்டான். அட எப்படி இருந்தாலும் நான் நீ அம்மாவா நினச்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் மதுரைன்லாம் நீ சன்னுலாம், நமக்குள்ளே அந்த இது அப்படியே தான் இருக்க போகுது. அதில் என்ன இருக்குது, இது மெடிக்கலாக செஞ்சுன்னு சொன்னால் அந்த பையன் சமாதானம் ஆகலை. மறுபடியும் நாளைக்கு கொஞ்சம் போயிட்டு வருவோம் அப்படின்னா அவுட்டரில் செங்கல்பட்டு வரைக்கும் கூப்பிட்டு போய் காலையில் 5:30 மணிக்கு கூப்பிட்டு போய் ஒரு 6 மணிக்கு பேடி ஃபீல்டு அங்கே எல்லாம் விவசாயத்துக்கு வருவாங்க இல்லையா, அங்கே உட்கார வச்சுட்டு காரில் காமிக்குது. பார்த்தா பொண்ணு லேடிஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா, வந்து தொட்டில் அப்படியே மரத்தில் கட்டி விட்டு போய் விவசாய வேலை பார்த்துருக்காங்க. ஒரு குழந்தை அழுதுது. ஒன்றா பொண்ணையும் குழந்தை அழுதுன்னு இந்த பொண்ணுங்கிற அம்மா வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கு. இப்போ அதுக்குள்ளே அது முடியறதுக்குள்ள இன்னொரு குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த மீனாட்சி உங்கள் குழந்தை அழுது, நான் இதெல்லாம் விட்டுட்டு கழுவிட்டு இருந்தால் லேட் ஆகண்டி, பரவாயில்ல நீயே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்துட்டு தூங்கிடுவான். காலையில் கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தேன், சும்மா அழுதுருப்பான், கொடுத்து தூங்க வச்சிரு அப்படின்னா, ஏன்டி இதே வேலையாக போச்சுன்னா என்ன மிஸ்ஸுனா, முந்தானே தான் அவள் வந்து அந்த குழந்தைக்கு விடுனா, இவன் இந்த குழந்தைக்கு விடுனா, இதே வேலையாக போச்சு அவங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வந்து பால் கொடுத்தான்னா. இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, ஏப்பா இதனால் வந்து அவன் இந்த ஊரில் உறவு முறையே மாறி போச்சா? அப்படிலாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பையன் வந்து அவனுக்கு அப்பவும் மனசு கேட்கல. எப்பா நான் உனக்கு வந்து பால் வார்த்தேன், ஆனால் நீ என் குழந்தைக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணுப்பா உயிரே வச்சுக்கிட்டு இருக்கோம், அவளுக்கு நீ பாய்சன் கொடுத்துருவ போலக்கு, எனக்கு பயமாக இருக்குப்பா, இது தெரிஞ்சால் அந்த பொண்ணு தாங்கிக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போ இந்த பையனுக்கு அவன் மனசு மாறுற மாதிரி இல்லை, அவன் மைண்டில் அதே தான் இருந்துகிட்ருக்கு. இந்த பொண்ணுக்கு இன்னும் விஷயம் தெரியாது. இப்போ இந்த பையன் பார்த்தான், இவங்க விடமாட்டாங்க போலுக்குன்னு அங்கே பார்த்தா இங்கே ஒரு செவுத்தில் நவீன சுயம்பரம்னு ஏதோ விளம்பரமெல்லாம் வந்திருந்ததெல்லாம் பார்த்தான். டக்குன்னு போனால் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தான், இவனுக்கு கொடுத்தா இன்னொரு பொண்ணையும் பார்த்துட்டு இவன் ஓகே பண்ணிட்டான். இப்போ நாளை கழித்து கல்யாணம், அடுத்த நாள் இந்த அம்மா வந்து கடைசி இந்த பையன் ஏதாவது பதில் சொல்லுவான்னு சொல்லி பார்த்தா இப்போ தான் அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுது. என்னென்னா, அவன் நவீன சுயம்பரத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டான், போய் கல்யாணம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நம்ம பொண்ணுக்கிட்ட சொல்கிறது தவிர்த்து வர வழி இல்லை. ஏன்னா ஊருக்கு போகலான்னு சொன்னால் அவள் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறது, இப்படி நானே சிக்கலை உண்டாக்கிட்டேன். இன்னும் கிளைமேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணல. எதுக்கு சொல்ல வரேன்னா, பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதுனது பார்த்தா மகள்னு சொல்லி எழுதுனதில் அவ்வளவு ஆழமாக அவ்வளோ விஷயங்கள். நான் முதல்ல சொன்ன ஒரு கவிதை மாதிரி இதில் வந்து எனக்கு படிக்க ஒரு எழுத்தில் வந்து ஒரு நையாண்டி ஒன்று இருக்குது. கவிதையில் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன நையாண்டி ஒன்று இருக்கும். எனக்கு எங்கள் வாத்தியாரெலாம் நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். என்னென்னா, ஏடா பனைமரம் மாதிரி வளர்ந்துட்டா போதுமா அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களையும் திட்டுவாங்க வாத்தியாருக்கு. ஆனால் இந்த பனைமரத்தை பற்றி எவ்வளோ பிரமாமல் எழுதியிருக்காரு. அதை வந்து நிழல் இல்லை, அது நிழல் தராது, பெரிய பிரான்ச் கிளைகள் இல்லை,
அது அந்த மரத்துக்கு வீக்னஸ்ன்னா. ஆனால் அதை வந்து அவர் என்ன பண்ணிட்டார், அதே ப்ளஸ் பாயிண்ட் பண்ணிட்டார். என்னென்னா உன்னோட ஓலைகளில் எத்தனை குடிசைகள் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை ப்ளஸ் பண்ணிட்டார். இப்படி இவருடைய கவிதைகள் எல்லாம் படிக்கும்போது இன்றைக்கி நான் இங்கே வந்ததே வந்து இந்த மாதிரி எல்லோரும் ஒவ்வொருத்தரும் பேசும்போது நிறையா விஷயங்கள் நம்ம அந்த காலத்தில் படிக்காம விட்டோம், இன்றைக்காவது வந்து இதெல்லாம் கேட்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் மீண்டும் ஒரு முறை அவர் அறிமுகப்படுத்துனதுக்காக, ஜெயபாஸ்கர் அறிமுகப்படுத்துறதுக்காக லிங்குசாமிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அவர் குறிப்பிட்ட மாதிரி தலைவர் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் உதவி. ஏன்னா நான் பாக்கியம் எழுதும்போது கூட அதில் தான் கேப்ஷன் வச்சுருந்தேன், என்னென்னா சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி அவர் வந்து தலைவர் அவர்களை பற்றி அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் தான் ஜெயபாஸ்கரன் கவிதைகள் நிறையா தான். அவர் சீனு ராமசாமி அவர் தனியாக ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டார். எனக்கு தெரியல, இது ஏதோ 2-3 தான் இருக்குன்னு பார்த்தா அவர் ஒரு தனியாக வந்து எடுத்து வந்து படிக்கிறாரு. அதே மாதிரி அவர் ஏங்க இவ்வளோ ஹியூமராக பேசுகிறீங்க, ஏன் படம் சீரியஸாக எடுக்கிறீங்க எனக்கு புரியல. பயங்கரமாக சீரியஸாக எடுக்கிறாரு, பேசும்போது கரெக்டாக ஹியூமராக பேசுகிறாரு. இப்போ எங்கள் டைரக்டருக்கு அவருக்கு காமெடியே பிடிக்கவே பிடிக்காது. நான் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு எழுதி டைலாக் எழுதி எல்லாம் போய் கொண்டு போனோம்னா வாங்கணுன்னே டப்பு 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 டப்புன்னு பக்கம் பார்ப்பார். 6 பக்கம் இருக்கும், டப்பக்கம் நடுவில் 2 பக்கத்தை கிழிச்சு பேசிட்டு உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுவார். எழுதுனவனுக்கு எப்படி இருக்கும், நான் அப்படியே கண்ணு தண்ணி வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் ஓரமாக போய் நின்றுடுவேன். அப்புறம் உடனே எடுத்துகிட்டு இருப்பார். அவர் தெரியும் கோச்சிட்டான், ஓரமாக போய் நின்ட்டான். எடுத்துருந்தா லிங்க்கு வராது. நான் நடுவில் 2 பக்கம் தூக்கிட்டார்ல, இந்த டைலாக் அந்த டைலாக்கு லிங்க் வராமல் முழிப்பார். என்ன பண்ணு தெரியாமல், அவனை கூப்பிடியா அப்படின்னு. அது என்ன லிங்க் வரமா, அது எப்படி ஒரு 2 பக்கம் நடுவில் தூக்குனேன் அப்படிம்பேன். எழுதுன்னு எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு. நீ மரியாதை லிங்க் பண்ணி கொடு. என்னென்னா அவருக்கு ப்ரொடியூசருக்கு இத்தனை மணிக்குள்ளே இந்த சீனை முடிச்சாகணும் அப்படிங்கிறதுனால டப்பு டப்புன்னு நடுவில் உருவிடுவார். அந்த சீனை முடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலை. ஏன்னா இப்படி நிறைய டேரக்டர்ஸ் அப்படி இருக்காங்க, வேறு வழி இல்லாமல். அதனால் அவருக்கு காமெடியே பிடிக்காது. நம்ம ஜனகராஜா அவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து கவுண்டமணி முதல்கொண்டு இவங்களுக்கெல்லாம் வந்து டைலாக் எழுதி எழுதி இது பண்ணி. சீனு ராமசாமி பேசும்போது தான் இன்னும் இவ்வளோ ஹியூமராக இருக்கார், ஏன் படம் வந்து இவ்வளோ சீரியஸாக பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பேச போகிறேன்னு தெரியாமல் எதையோ பேசிக்கிட்டு இருந்தேன். சரி சார், நீங்கள் மேலும் மேலும் எழுதணும். இது பாட்டு இத்தனை பேர் இங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா அந்த கவிதையினுடைய சிறப்பு, அதனுடைய ரசிப்பு, அதுதான் மெயின். ஸோ நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து அப்படிங்கிறது வந்து தமிழ் சொத்துங்கிறத விட இந்த மாதிரி ரசிகர் பெருமக்கள் இருக்காங்க, இதுதான் மிகப்பெரிய சொத்து. ஸோ நான் எங்கேயாவது போகும்போது மீட்டிங்கில் கூட சில நேரங்களில் பேசும்போது சொல்லுவேன், எல்லா புகழும் அப்படின்னு ஒன்று இறைவனுக்கு அம்மா இல்லை, ரசிக பெருமக்கள் உங்களுக்கு தான், நான் நீங்கள் இல்லாமல் நாங்கள் எங்கேயா சோறு திங்க முடியும் அப்படிம்பேன். அதனால் இவ்வளோ ரசிகர்கள் வந்து உங்களுக்கு கவிதைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு. ஸோ உங்கள் எழுத்துக்கு அது தகும், மேலும் மேலும் நீங்கள் எழுதணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.